இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ போட போறோம் பன்னீர் பாக்கியலட்சுமி சேனல்லனா சாதம் வச்சாச்சு பாருங்க. சாதம் குக்கர்ல வச்சுட்டோம். குழம்புக்கு பதிலாக என்ன செய்ய போறோம்னா எள்ளு வச்சிருக்கேன் பாருங்க. இந்த எள்ளை வறுத்துதான் நான் துவையல் அரைக்க போறேன். எள்ளு துவையல் வந்து சூப்பரா இருக்கும். இப்போ எள்ளு வச்சிருக்கோம். அது மாதிரி தேங்காய், பூண்டு, புளி, வரமிளகாய், உப்பு வச்சிருக்கேன். இப்போ நம்ம இந்த எள்ளை வறுத்துக்கிட்டு இதெல்லாம் நல்லா வதக்கி எடுத்துக்கிடுவோம். எள்ளு வந்து நல்லா இது மாதிரி சட சடன்னு பொரியுது பாருங்கள். இது மாதிரி நல்லா பொரியணும். இப்போ பக்குவமாக நம்ம இந்த பக்குவத்துக்கு பொரிச்சாச்சு. வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறோம். வரமிளகாவும் புளியும் போட்டிருக்கேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்க பிள்ளைங்க எப்படி விரும்பி சாப்பிட்றாங்களோ அந்த அளவுக்கு போட்டுக்கிட்டால் போதும். இப்போ தேங்காய், பூண்டு, உப்பு எல்லாம் சேர்த்துக்குவோம். ஒரு வதக்கல் கொடுத்து அரைச்சோம்னா நல்லது. அதுக்காக வதக்கிக்கிறேன். இப்போ நல்லா இந்த பக்குவத்துக்கு தேங்காயும் வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம எல்லாம் சேர்த்துக்கிற வேண்டியது. இப்போ நல்லா வதங்கிருச்சு. நம்ம செரிமான சக்திக்காக கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள். ஏன்னா சின்ன குழந்தையெல்லாம் சாப்பிடும்போது நல்லா சாப்பாட்லையோ இட்லி தோசைக்கோ போட்டு கொடுத்தோம் அப்படின்னா நல்லா செரிக்கும். அதுக்காக தான் இந்த பெருங்காயத்தூள் நம்ம சேர்த்துக்கிட்டோம். இப்போ இது ஆறினோன்னா மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு அரையில் கொடுத்துருவோம். இப்போ நல்லா ஆறிடுச்சு. நம்ம மிக்ஸி ஜாரில் அள்ளி போட்டுக்கிறோம். இப்போ ஜாரில் போட்டுக்கிட்டோம். தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி தான் அரைக்கணும். நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அரைச்சிட்டு உங்களுக்கு துவையலாக்கி காட்டுறேன். நல்லா பல பலன்னு வருது. நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். இப்போ நம்ம சூப்பராக எள்ளு துவையெல்லாம் அரைச்சாச்சு பார்த்தீங்களா. இப்போ சுட சுட சாதத்துக்கு போட்டு சாப்பிட்லாமா? நம்ம சாதத்துக்கு வச்சுக்கலாம், வாங்க சாப்பிட்லாம். இப்போ சாதம் சுட சுட வச்சுருக்கேன். நம்ம எள்ளு துவையல் போட்டு தேவைப்பட்டால் கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். இல்லை நெய் கூட நீங்கள் போட்டுக்கலாம். சின்ன குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க நெய் போட்டால். நீங்கள் நெய் கூட வச்சுக்கலாம். இப்போ நம்ம பிணைஞ்சு சாப்பிடுவோம். ரொம்பவே சூப்பராக சுவையான பாருங்கள். நான் சாப்பிட்றேன். அருமையாக இருக்குது. எனக்கு என்ன தேவையில்லை. நீங்கள் சின்ன குழந்தைங்களாம் சாப்பிட்ணும் அப்படின்னா நெய்யோ நல்லெண்ணெயோ ஊற்றி நீங்கள் கொடுங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். சூப்பராக இருக்குது இந்த சாப்பாடு. நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. எள்ளு சாப்பாடெலாம் வந்து ரொம்பவே உடம்புக்கு நல்லது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.